ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எனக்கான வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் ரேங்கெட்டில் இறங்கி செஞ்ச ஒரு தரமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். என்னையா நீ கண்ணோட இறங்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நம்மளை வச்சு செஞ்சாங்க ஒரு டீமாக சேர்ந்து. அதுக்கு என்ன ப்ரோ இப்போ ரிவெஞ்ச் எடுக்க போறியா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் எங்கள் சீன் கிடையாது. நான் பாட்டுக்கு எப்படியாவது பாயிண்ட் இறங்காம பார்த்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடங்கொய்யால மறுபடியும் அடிக்க வரியா? அடங்கொப்பரானே, உனக்கு இன்னொரு தெனாவட்டி இருந்தா மறுபடியும் வந்திருப்பேன். நியாயமா அவன் நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை நம்ம அவனை பார்த்து கேட்டுருக்கோம். என்ன பண்றது? போன வாட்டி வாங்கின அந்த அடி இன்னும் மறக்காம இருக்குது காய்ஸ். 4 பேருமா சேர்ந்து நம்மளை செஞ்சு விட்டானுங்க. இந்த வாட்டி அது நடக்காது. சர்வே பண்ணி அவனுங்களை போட்டு தள்ள வேண்டியதான். போன தடவை நான் பாட்டுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்ல அவனுங்களுக்கு முன்னாலே ஏறிட்டேன். 4 பேருமா சேர்ந்து நல்ல வாயிலே மிதின்னு முடிச்சானுங்க. ஆனா இந்த தடவை ரஷ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது காய்ஸ். இவனுங்களை தனித்தனியா பிரிச்சு ஒருத்தனா வச்சு செய்யணும். அப்பதான் அந்த ஆத்திரம் அடங்கும். கொப்பத்தா 2 பேர்த்த வச்சு முடிச்சு விட்டோம். இன்னும் மீதமா இருக்கிறவனுங்களையும் கொண்டு தின்னணும். அப்பதான் ஆத்திரம் அடங்கு. கொய்யால என்னையா கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வச்சிருக்காங்க. உங்க தொல்லை தாங்க முடியலையா? என்னையா ஸ்ட்ராட்டஜி இது? கண்ணி வெடி வச்சே நம்மளை கொல்ல பாக்குறாங்க. பாவி பையில ஹெல்த்தை வேற குறைச்சி விட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியாயா? இந்த நேரம் பார்த்து எவனாவது வந்தா நாம செத்தோம். இந்த ரெக்கார்டிங்கை வேற அடிக்கடி பார்க்க வேண்டியதுக்குது. ஒரு வழியா மெடியை போட்டு ஹெல்த் ஏற்றிட்டோம். கொய்யால அங்கே பாருங்க, வெண்டிங் மிஷின் கிட்ட ஒரு லூசு போகிறான். அவனை இங்கேருந்தே போட முடியாது, அங்கே போய்த்து அவனை போட்டு முடிக்கிறோம். அவசரப்படாதையா, அண்ணன் வர்றேன்ல. அடங்கொப்பத்தா டபுள் விக்டர் வச்சிருக்காங்க. எது விக்டரா? அது விக்டரியா? வாயெல்லாம் ஒரு மாதிரி வளருதே. ஒரு வழியா இவனே சேர்த்து 3 பேர்த்த டிக்கிலே போட்டு முடிச்சு விட்டோம். இன்னும் ஒரே ஒரு நாதாரி எங்கே இருக்கான்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளோட டீம்மேட்டுங்க வேற எல்லாரும் செத்து தொலைஞ்சிட்டானுங்க. அவனுங்களை வேற ரிவைவ் பண்ணணும். என்னையா இது மதுரக்காரனுக்கு வந்த சோதனை? 500 காயினை வச்சு நம்ம எத்தனை பேர்த்த ரிவைவ் பண்ணுவோம்? எப்படியாவது இருக்கிற 500 காயின்ல ஒரு கூமுட்டையை ரிவைவ் பண்ணி விட்டோம்னா போதும். அந்த லூசு பையன் மற்ற லூசு பையங்களை ரிவைவ் பண்ணுவான். முதல்ல எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளம்பணும். அந்த 4வது பையப்புள்ள எங்க நங்கூரம் போட்டு உட்கார்ந்துருக்கானு தெரிய மாட்டேங்குது. போனா போகுது, நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணி விட்டே கிளம்பிடுவோம். அப்புறம் ஒரு முக்கியமான விண்ணப்பம் காய்ஸ், நம்ம சேனலை பார்க்கக்கூடிய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போனஸா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஐயோ என்னையா காயின் பத்தாதுன்னு சொல்றானுங்க. சரி, இருக்கிற காயினுக்கு நம்ம ஏதாவது லூட்டை வாங்கிட்டு போகலாம். என்னையா இது பின்னாடி வேற ஃபுட் சவுண்ட் கேட்குது? எவனாவது வர்றானா? காணுமே. கொப்பத்தா அந்த வர்றா, போடு வேற லெவல். இல்லை சாவில் செத்தப்பா இல்லை, என்னையே கொள்ள பார்க்குறியா நீ? முதல்ல இந்த லேன்மைன் கர்மத்தை ஷூட் பண்ணி ஆகணும். அந்த கர்மம் வேற நம்ம கண்ணை உறுத்துதோ. கொய்யால யார் யாது அவ்வளோ மேலே என்னையா பண்ணுற? லோசு பாயிலே, உன்னை இன்னைக்கு முடிக்காமல் இங்கேருந்து நான் கிளம்ப மாட்டேயா? கொஞ்சம் வெயிட் பண்ணியா, இந்த லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு வரேன். பொறுக்கியே காய்ஸ், போகிற போக்கு பார்த்து அவன் கடைசி வரைக்கும் இறங்க மாட்டான். நாம தான் அங்கே போய் ஆகணும். யாரியா நீ லூசு பாயிலே? ஐயோ கையெல்லாம் வேற நடுங்குதே. வால் போட்ட மட்டும் விட்டுருவோமா? கொப்பத்தா உன்னைய கேடு கட்ட யூஎம்பி நேரம் பார்த்து பழி வாங்குதே. வழியா அவனை முடிச்சுட்டு வேகமாக ஜோனுக்கு ஓடிட்டு இருக்கோம் காய்ஸ். காட்டுப்பூச்சி பவர்லாம் தட்டிட்டு ஓடியா. கொப்பத்தா யார் யாது பின்னால் நின்று அடிக்கிறது? குந்தாணி கிளவி நீதானா? அது ஜோனுக்கு வெளியே நின்று அடிக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா? கொப்பத்தா உன்னைய உனக்கு விளையாட்டு காட்டி உன்னைய கொல்லணும். போடு வேற லெவல் ஷாட், ஹெட்டு, டீம் வைப்பு. லாஸ்ட் பிளேயர் இப்படியாம்மா பண்ணுவேன்? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? இல்லை எனக்கு ஒரு சந்தேகம். இந்த டீமில் லாஸ்ட் பிளேயரு இப்படி லூசுத்தனமாக ஆடிட்டு போகிறாளே, அவனு எங்கள் டீம்மேட்டு திட்ட மாட்டானுங்களா? எதே திட்டுறதா? அவளை கழுவி ஊற்றிருப்பானுங்க. ரொம்ப பாவையா நம்ம டீம்மேட்ஸ். ரொம்ப நேரமாக நம்மளையே பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களை ரிவைவ் பண்ணி விடுவோம், பாவம் தானே. எப்பா ஒரு வழியாக ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். யார் நீ லூசுத்தனமாக ஓடிட்டுருக்கியா? போடு வேற லெவல் ஷாட்டு. இவனையும் போட்டு முடிச்சு விட்றலாம். என்னையா ஏதோ வண்டி சத்தம் கேட்குது? கொய்யால யார் நீ? இங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது, வண்டி எடுத்துகிட்டு வரட்டமாமான்ட்டு கிளம்புற. கொப்பத்தா கிராஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் தரமான கிராஸ் ஃபயர் இருக்குது. அப்புறம் காய்ஸ் இதோடைய வீடியோ முடியுது. ஏன்னா நம்மளை இந்த இடத்துல கிராஸ் ஃபயர்லேயே போட்டு முடிச்சுட்டுருவானுங்க. அதனால் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை விட ஒரு ரொம்ப நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.